தேவையில்லாத ஒப்பீடு போகும். இதெல்லாம் போன பிறகுதான் உங்களுக்கு புரியும் நான் இவ்வளவுதான் எதுக்காக ஓடினேன். அப்போ ஒரு அமைதி வரும். அந்த அமைதி சந்தோஷம் மாதிரி இருக்காது, ஆனந்தமாக இருக்காது. அது ஒரு உறுதி. என்ன வந்தாலும் நான் சமாளிப்பேன். இந்த உறுதி பணத்தால் வராது, பதவியால் வராது, மனிதர்களால் வராது. இதுதான் சிவன் அருகில் இருக்கிறது அடையாளம். அதனாலதான் சிவனை பயந்து வழிபட தேவையில்லை, வேற பேச தேவையில்லை, கோரிக்கை வைக்க தேவையில்லை. உண்மையா வாழ ஆரம்பிச்சா அது போதும். உங்க பொய்ய நீங்க விட்டுட்டாலே சிவன் உங்க கூட தான். உங்க முகமூடியை நீங்க கழட்டிட்டாலே சிவன் உங்க கூட தான். உங்க வாழ்க்கைய நீங்க உணர ஆரம்பிச்சனாலே சிவன் அங்கதான். அவர் வர மாட்டார், அவர் போக மாட்டார். அவர் நீங்க பொய்யை விட்ட நாள்ல தெளிவா தெரிஞ்சிருவார். இதுதான் சிவன். இப்ப இந்த உலகத்துல பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? பணம் இல்லாம இல்ல, வசதி இல்லாம இல்ல, மனசுக்கு நிம்மதி இல்லாம. இது சொல்ல எளிது, ஆனா அனுபவிக்கிறவன் தான் இதோட வலி என்னன்னு தெரியும். இப்ப இருக்கிற காலம் முன்னாடி காலம் மாதிரி இல்ல. அப்ப ஒரு மனிதனுக்கு சாப்பாடு இருந்தா போதும், தூங்க இடம் இருந்தா போதும், உடம்பு சரியா இருந்தா போதும். இப்ப அதெல்லாம் இருந்தாலும் மனசு அமைதியா இருக்கிறது இல்ல. ஏன்னா இப்ப மனுஷன் வாழ்க்கையில வாழல, மனசுக்குள்ளேயே சிக்கிக்கிட்டு தவிக்கிறான். எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா? நல்ல வேலை இருக்கு, மாத சம்பளம் இருக்கு, வீடு இருக்கு, குடும்பம் இருக்கு. ஆனா இரவு படுக்கும் போது கண்ணு மூட முடியாம உள்ளுக்குள்ள ஏதோ ஓடிக்கிட்டே இருக்கும். நேத்து நடந்தது, நாளைக்கு நடக்க போறது, யார் என்ன சொன்னாங்க, யார் என்ன நினைப்பாங்க, எனக்கு போதுமா, நான் குறைவா இருக்கேனா? இந்த ஓசைதான் மனசுக்கு நிம்மதி இல்லாமை. பணம் இல்லாதவனுக்கு ஒரு கவலை, பணம் இருக்கிறவனுக்கு அதை விட அதிக கவலை. அப்போ பிரச்சனை பணமா? இல்ல, பிரச்சனை மனசு எங்கும் நிக்காம ஓடிக்கிட்டே இருக்கிறது. மனிதன் தன்னோட மனசோட ஒத்து போக மறந்துட்டான். எப்பவும் இந்த வெளியில தேடுறான், சந்தோஷத்தை தான் வெளியில தேடுறான், பாதுகாப்ப வெளியில தேடுறான், மரியாதையான வெளியில தேடுறான். ஆனா வெளியில தேடுற எல்லாமே நிலையற்றது. இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு போகலாம். இதுதான் மனசுக்கு அடிப்படை பயம்.